வணக்கம். நான் ராம் சிங். வாட் இஸ் லவ்? எப்பயுமே வீக்கெண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. நான் ஜஸ்ட் போய் அங்க பார்க்க போகும்போது, அங்க என் ஃப்ரெண்டோட இடத்துல வந்து ஒரு கன்னுக்குட்டி இருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்ச அந்த கன்னுக்குட்டி. அதோட பேர் வந்து பீம். நான் எப்பயும் போல அத போய் தொட போயிட்டுருப்பேன். தொட போகும்போது அது ஜஸ்ட் முட்டுற மாரி வந்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டே இருக்கும். நான் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அதோட விளையாண்டுட்டே இருப்பேன். ஆ லாஸ்ட் டைம் போகும்போது அதோட ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அத கேர் பண்றவங்க வந்து, அந்த மாடு வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, கயிற வந்து அத ரிலீஸ் பண்ணும்போது க்ளவ் எல்லாம் போட்டுட்டுருந்தாங்க. என்னண்ணா க்ளவ் எல்லாம் போட்டு காட்டுறீங்க? இல்லண்ணா இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதோட ஃபோர்ஸ் வந்து கயிறு வந்து என் கைய இழுக்குது. ஸோ கட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னொருத்தரு வந்து சொன்னாரு, "அ ராம் இது வந்து 7 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதோட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு" அப்படின்னாங்க. பட் என் மைண்ட்ல வந்து நான் வந்து அந்த கன்னுக்குட்டி பிறந்த 1 வீக்ல இருந்து நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 1 வீக் நான் அத பார்க்கும்போது 1 வீக் அது வந்து. 1 வீக் ஆர் கம்மியான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, எனக்கு அந்த இது கன்னுக்குட்டி பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த அதே கியூட்னஸ், அதே குட்டி அவ்வளோதான் இருந்துச்சு. பட் அது வளர்ந்தது எனக்கு தெரியல. ஸோ நான் எப்பயும் போல தொட்டு தொட்டு பார்க்கும்போது, விளையாடும்போது அது ஜஸ்ட் முற்றாமை வந்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். தொட அலோ பண்ணணும். அதுக்கு ஏதோ ஃபீட் பண்ணணும். அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இத யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. நம்ம யாரெல்லாம் ரொம்ப அன்பா நேசிக்கிறாங்களோ, இப்ப பேரண்ட்ஸ பார்த்தோம் அப்படின்னோம்னா, தன்னோட குழந்தை 80 வயசு ஆனாலும் தாங்களுக்கு குழந்தையாவே தான் பார்ப்பாங்க. பிகாஸ் அதுதான் அன்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்டோ, நம்மளுக்கு புடிச்சவங்களோ, நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தோம்னா, அவங்க எவ்ளோ பெரிய கிரேட் பொசிஷனுக்கு வந்தாலும், அவங்கள அந்த குட்டி குழந்தையாவோ எப்ப பார்த்தாங்களோ, அதே தாட்ல, அதே அப்ரோச்ல தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். எவ்ளோ அழகான விஷயம் நம்மள சுத்தி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அன்பு தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப ஹாப்பினஸ் குடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் தான் இது. தேங்க் யூ சோ மச்.